பிரதமர் மோடி ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் மக்களின் தெளிவான உறுதியான தீர்ப்பு என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் தேர்தலில் தோற்றுவிட்டது என்பதை ராகுல் காந்திக்கு யாராவது எடுத்துச் சொன்னால் நல்லது என குறிப்பிட்டுள்ளார். ஆம் ஆத்மி கட்சி, திரிணாமுல், மார்க்சிஸ்ட் ஆகியவை காங்கிரஸை எதிர்த்து வெற்றி பெற்ற 35 இடங்கள் தவிர இந்தியா கூட்டணிக்கு மக்கள் அளித்த தீர்ப்பு 199 இடங்கள் மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளார். பெரும்பான்மையை நெருங்க முடியாத இந்தியா கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று கொண்டாடும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் தேர்தலுக்கு முன்பே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு மோடிதான் பிரதமர் என முன்னிறுத்திய கட்சிகளுக்கு மக்கள் வெற்றியை தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக கூட்டணி 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளதாக திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுபவீர பாண்டியன் தெரிவித்துள்ளார். மத்தியில் பாஜக வெற்றி பெற்றது விந்தையாக இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், முதல் வரிசையில் இருப்பவர்கள் கவலையோடு இருப்பதாகவும் 2வது வரிசையில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்த சுபவீர பாண்டியன், சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் அட்சய பாத்திரத்தை வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் கருத்துக்கு பாஜக நிர்வாகி கல்யாணராமனும் ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக நிர்வாகி கல்யாணராமன் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், கூட்டணி விவகாரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் SP வேலுமணி ஆகியோர் கூறுவது உண்மைதான் என்றும், அண்ணாமலை வழக்கம் போல் தேசிய தலைமையை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 2014ஆம் ஆண்டு பாஜக 9 இடங்களில் போட்டியிட்ட போது 2இல் மட்டுமே டெபாசிட் இழந்தது. தற்போது பாஜக போட்டியிட்ட 23 இடங்களில் 11 இடங்களில் டெபாசிட் இழந்துள்ளதாகவும், தவறான அரசியல் வியூகங்களால் ஏற்பட்ட பெரும் இழப்பு இது என்றும் குறிப்பிட்டுள்ளார். CP ராதாகிருஷ்ணன் போட்டியிட்ட போது 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் அதிமுகவிடம் தோல்வியடைந்தார். ஆனால் அண்ணாமலை திமுகவிடம் அதனை விட 3 மடங்கு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளதாகவும் பாஜக நிர்வாகி கல்யாணராமன் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.